சரி நான் வந்துட்டேன். என்ன எனக்காண்டி அரங்க மாமா ராதாகிருஷ்ணன் போங்க. நீங்க வந்துட்டாங்க 3 வருஷம் போட்டு முழுக்க படுத்துக்கிறான் இந்த செட்டுக்காரே. நல்லா இருக்கீங்களா? எனக்கு மட்டும் நல்லா போடுங்க. விடிய கால போன் நம்பர் தரேன் பேசிக்கிடுவோம். ஆனா விடிய விட 2 பேரும் கிட்டி எடுத்து கிடப்ப கிடையாது. நம்பர் ஏன் நம்பரவா கொடுத்துட்டு போறேன். ஆமா விடிய காலம் இந்த பாலை குடிக்க எடுத்து போய் பசங்க மாமா ஏப்பா இவ்வளவு குளிர்லயும் ஊறுகாய் திங்கன்னு 4 பேர் உட்காந்துருக்கு வெக்கமா இல்ல? சரி வழக்க தலை வச்சு கொடுக்காது குளிர் வாடிக்கிட்டு போயிருந்தேன். நம்பிக்கா முதல்ல டூர் போட்ட பாவா காலையில் 100 ரூபாய் செலவு கூட நான் தான் தரல. ஏன் நோட்டு கண்ணை இதெல்லாம் எவனா செம்புரியால் மேய்க்கிறவரே அவன் போனோம். நான் அப்படிலாம் காட்ட வாங்க ஆகி
இதெல்லாம் ஊருக்கார வேற, உனக்கு போறாம உன் மேல இவள அலையே கட்டி பிடிக்கிறானே. ஆமா கண்ணே அமுதே, நான் பௌரதிக்கு துணியை என்ன வயதுக்கு நான் காலாகாலம் தேர்தல் புரிஞ்ச முன்னாடி இணையும் போது நீ யாரோ போஸ்ட் பல்பொடி தேய்க்கிறா, பல்பொடி உரைச்சி எங்க கடை வச்சு விளக்கமா. அமுதே அருகிறேன் ஒரு நாள் அவன் கேளுங்க. இந்த குழுல கொண்டாடுறதுனா எவனா ராமதாஸ் மாதிரி கும்பல் வரைக்காம தெரியும் அவன் வச்சுக்க. அவன் நந்தவனத்தை பார்த்தாயா? விநாயகர் எல்லாம் இருக்கிறார். அப்பா நம்பிராஜன் காடின்னு சொன்னாலும் யாரும் மணப்பாறையில இருந்து பிளாட் போட்டு வச்சிருக்காரு. உனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அது நம்ம துணிச்சீட்டுல போட்டே போலாம். ஆமா கண்ணே, நீ 2 நாள் சோதனை தின்னு நீ வெளியே இருந்த ஆட்டு புழுக்க செய்து போடுவியா? குழம்பு தள்ளிடுவேன். என்ன கண்ணே, நான் பவுடர் போடும் போது பின்னாடி சீர்த்து எடுத்துட்டானா அந்த வாழை நாடு உன் காலை உடம்புக்கு சின்ன காலை நன்றாக தொட்டுக்கும் கரிமுகத்தில் ஹோட்டல்லே காலை வைத்துக் கொண்டு எடுத்தோம் அடுப்புல. என்னவளே இங்கிலீஷ் கூட பிடிச்ச மாதிரி ஓயே அப்படிலாம் சொல்லக்கூடாது. பூரா காசப்பாட்டில கிளம்பி விட்டா பொட்டக்கடாய். அந்த யூடியூப் மாமா மரத பாத்தியா, அவரை கனெக்ட் பண்ணி வச்சு ஒரு பர்சனல் நம்பர் வாங்கி விளங்க. உன் பேரை சொல்லுவா, அவர் பேரை சொல்லு. உன் பேர் சைக்கிள் ராணி. சைக்கிள் ராணி. இந்த பேர் வச்சு ஆள் மட்டும் எனக்கு கிடைச்சேன். அவரை கோயில் கட்டி கும்பிடு, அப்படி ஒரு பேர். அப்போதே நாம் நந்தவனத்தை சுற்றி பார்த்து நான் காட்டு காவல் செல்ல வேண்டும். இருக்கிறதுக்கு உன் கைய கசாப்பு கடை பாய் செய்து நான் நீ இல்லாவிட்டால் என் உயிரை மறைத்துக் கொள்வேன். ஆனா நீ நாடகத்துக்கு வந்து என்னை தரத்தினை முடிக்க வைக்க என்ன செய்ய? உன்னை 4 நாமக்காலிகள் சாணினார்கள், விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒருவன் தான் கிடைத்தேன், ஆள வைக்கிறேன். நாம தினமும் என் சம்பளத்துல 500 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு வயது உன்னை மறிக்க. இந்த மைசெட்டு மாமாட்ட நம்பர் வாங்கி வச்சு ஊருக்கு ஈயம் இந்த தண்ணி செய்தியாக்கும் பண்ணுவோம். இல்ல பாத்ரூம் லைட்டுக்காக கண்ணே அமுதே ஒரு குருநாதர் இருக்கும்போது செய்வியா அப்படின்னா உன் உதட்ட பார்க்கும் போது எப்படி உண்மையிலே அனுப்பிட்டு தர்றாரா? அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் சிறுசாலே அந்த நிலவு வந்து உலகோ பார்க்கும் உலகோ பார்க்கும் மருதாணி பாத்தே மாட்டிருக்கேடா பாதத்துல. இந்த படம் நடிச்சது புதவரனே பாஞ்சாலம் பூச்சி.
நீ போட்ட மியூசிக் கவனிச்சுக்கலானே நாட்டாம்பரத்துல செந்திரன் வரும்போது கவுண்டர் பண்ணி விரட்டி போற. ஓஹோ நீ நல்லா மியூசிக் தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி தங்கச்சி ராதா செல்வி நீ என் தங்கச்சி தான் இவரே பொண்டாட்டி. எங்களை கொஞ்சம் உசுர கவனிங்கனே. தக்காளி சொல்லப்பா இதுதான் என் பொண்டாட்டி. அரைச்சேன் பாரு அப்படிதான் அடிக்கணும். நாளைக்கு நாளத்துக்கு வராம குடும்பத்துக்கு ஆகாதேப்பா. அதுக்கு மனப்பாடல விட்டு போலாம். தங்கச்சி ஒரு தங்க ராகத்தில் பொது மஞ்சள் நிலவே பாடும்போது எழுத்துறாரு ராமதாசு நான் பாடுறேன். நீ 100 வருஷம் நல்லா இருக்கு. 97 நீ வந்து 87 அண்ணே பச்சைப்பாடு இருந்தா 10 நாளைக்கு வரணும். 100 வருஷம் காரணம்னா 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிறது கூட பெரிய சிரமமா இருக்கு இல்லையா? 100 வருஷம் அப்படின்னா அப்ப அடிச்சு சாப்பிட்டு தெரியும். இப்ப சொல்றது ஒரு 10 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறதுனால காரணம் என்ன, மனிதனாக பிறந்துட்டா ஒண்ணு செய்யணும் செத்து மடி அப்படின்னு இருக்காரு. ஏதாவது ஒண்ணு செய்யணும். துணியை கூட மாட்ட மாட்டேன் செத்து மடியா மாமா
மாட்டேன்றாரு. அதுக்கெல்லாம் உன் புரிஞ்சு வருவியா? எந்த புருஷனை சொல்ற? அப்ப நோட் எடுத்து லிஸ்ட பாருங்க யாருக்காங்க. அதுக்குள்ள யாரு? அதுக்குள்ள யாரு? அப்பா நம்பிராஜே 37 ரூபாய் சம்பளத்துக்கு 3 வருஷமா வச்சிருக்கேன். ஒரே எழுதி போட்டுக்கே வந்தவங்கள கூட்டு போயிரு. அப்படி என்ன இருக்கு? அதத்தான் நானும் மிஷின் எடுத்துட்டு இது என்ன கணக்கு? ரொம்ப நினைக்காத காசை பிடிச்சிருவாங்க. பேர் தெரியுமா? என்ன பேரு? சைக்கிள் ராணி. ஏன் சைக்கிள் ராணி பேரு? சைக்கிள் ராணி பேரை கேட்கும் செருப்புக்கு அடுத்த சைக்கிள். அம்மா வணக்கம் சொல்லு. அவனை ஏற்கனவே வந்து மாணவர்கள் சமைச்சா அப்படியா? பெண்கள் அப்படி வர அவ்வளவுதானேவா? ஆமா. அப்படியா? தெரியாம போயிருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா வந்தாரா? அப்பா வந்து என்ன சொன்னார்? அப்பா வந்து ஊருக்கு போய் சொல்லுவாங்க. கண்ணு கருத்தமா தங்கச்சி ஒத்தையில போங்க. வயசு பையன் வீட்டுல வந்து தங்கச்சி வயசு பிள்ளையா இருந்தா கூட போயிட்டு வாடா, துணைக்கு 2 பிள்ளைய அரைச்சுண்டு போடாது. அப்படிங்களா? அப்பா என்கிட்ட சொன்னாரு. என்ன நாட்டு மக்கள் எல்லாம் முறையில் சொல்றாங்களா? எங்க பிள்ளை எல்லா பிள்ளைகளும் போகுதுங்க காவலுக்கு, உங்க பிள்ளை வழிப்புள்ள மட்டும் வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு நாட்டு மக்கள் சொன்ன ஒரு காரணத்தினால அப்பா கடைக்கு போக சொன்னாரு. அப்பாட கேட்டேன், என்னங்க பண்ண மாட்டேங்குது, நல்ல தண்ணியாக போகணுமா? அண்ணன் 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்காங்கல்ல, எரும மாடு மாதிரி இருக்காங்கல்ல, இவர்கள் போனா நான் கேட்டேன். அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன நீங்க 2 பேரும் வந்துருக்கீங்க? அப்பா வந்துட்டு 7 ஊசிக்கு பிளான் போனோம். அப்படியா? ஊசியை வந்துட்டு அப்பா தெருவில் இருக்கு, நான் ரோட்ல இருக்கேன். பெரிய அப்படியே அரண்மனை மாதிரி வச்சிருக்க அதுலயும் ஒரு ஊசியை அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால, ஏன்னா தாயை தீர இந்த கோவிலுக்குள்ள தன்னை சொல்லி நினைக்க மாட்டாங்க. யார் மொழியை கட்டினாலும் அப்பாவோட வாய் மொழியை கட்டக்கூடாது. அதுக்கு போகலாமா போகலாமா? இதுதான் புதுசா இருக்கு. அப்பப்பா தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிச்சாரு அப்பா. பேசிட்டே நல்ல வந்துட்டோம். பிள்ளைங்க பேசிட்டே நல்லவன வந்துட்டோம். நல்லவன நமக்கு சொந்தமான நல்லவன பக்கத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு எப்படி தெரியுமா இருக்கு சொல்லவா? உள்ளே தேடும் தலைவன் இன்று கதை பாடும் கவிஞன்
என்ன முடிவோடவும் வந்திருக்கீங்க? நம்ம காத்த வந்து உழுகுறாங்க. இதை முழுகுற மாதிரி ஒண்ணுமே தெரியவே இல்லையே. எதையோ மிதிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இருக்கு அங்க கட்டி காலத்திரிய அந்த பையனை உலகம் போட்டா எனக்கு காலையில எனக்கு சப்பாத்தி புரிய வந்த முண்டை எந்த அடுத்து ரெண்டு நேரம் கட்டினாலும் சண்டை கொண்டாடி கொண்டாடி சண்டை நான் உங்களை கேட்கிறேன். இல்லையே வச்சுட்டு அதை வச்சுக்க போறேன். இருங்க அந்த ஒரு வாரம் சாப்பிடுறாங்க சுந்தி போடுவோம் தலை கொடுத்தா பார்த்து யூரின் வருதுன்னா பிரச்சனை கும்பலாச்சியே விட்டு போவோம் 10 வருஷம் நினைப்பே இருக்காங்க கோயம்புத்தூர்னு வந்துட்டு இந்த பிள்ளைய வச்சு எப்படிதான் சமாளிக்கிறேன்? பிள்ளைய வச்சு எங்க சமாளிக்க? இவ வச்சு தான் கிடக்குறாரு இவரு. 2 பேரை வச்சு மனப்பட படிச்சாரு. எனக்கு என்ன எனக்கு என்ன மனசா? எவ்வளவு வியாபாரம் பாக்குறீங்க? 30 40 ரூபாயா? வர வர நம்ம குடும்பம் என்ன சந்தக்கற மாதிரியே இருக்கு. இவனுக்கு பொம்பளையே கூலம் தேவியா? அதுக்கு மிஷின மறந்து பாம்பாக மாறி வந்து படமெடுப்ப அந்த வேம்பா பாம்பு சாப்பம் வந்து அந்த பாம்பை கொண்டு உள்ள எனக்கே பயந்து அதனால பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த அண்ணன் நீ மதுரை மீனாட்சி பிள்ளையே இருக்கு. அந்த பிள்ளைய பார்க்கும்போது மீனாட்சி ஒரு பொங்கல் சொல்லிடுறோம் வண்ண விழிகளுக்கு வாசல் குழலைக்கு மதுரை மீனாட்சிதான் மாலை கருக்கையில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளையாருதான் Yeah.
போய் போகும் உள்ள ஜானுங்கிறான். ஆடலும் 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 இடத்துல பிள்ளையார கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அவரே காணாம போயிடுவாரு. பரவாயில்ல, நீ அதிக 10 பேர் நீங்க நிக்கவே கூடாது. போயிடலாமா? ஏன்னு பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா இந்த வரைக்கும் நடந்திருக்கும். விளையாட்டு காரியம் இதுக்கு மேல வரப்பது வினையம். அரியே என்ன காரியம் பண்றீங்க? ஒரே ஒட்டி மட்டும் Thank you.